இன்னைக்கு பாசிச பாஜக பயப்படுற ஒரே ஆள் பாபாசாஹ் அம்பேத்கர் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. அம்பேத்கர் சொல்ல கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்க சேலம் மாவட்டத்துல அம்பேத்கர் சிலையை திறக்க முடியல. ஏன் திறக்கல? திறங்கிற 6 வருஷத்துக்கு முன்னாடி அனுமதி பெற்ற அம்பேத்கர் சிலை கால் மேல கால் போட ஒரே காரணத்துக்காக இன்னும் திறக்க முடியாம இருக்கு. பாபாசாஹ் அம்பேத்கர் உங்களுடைய கொள்கை தலைவர் தானே, உங்களுக்கு கோபம் வரல. 7 தலித் அமைச்சர்களுக்கு கோபம் வந்ததா? வரல. அப்போ நாங்க சொல்றோம், அந்த 7 தலித் அமைச்சர்கள் எங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. அதான் இன்னைக்கு இப்போ பாரஞ்சித்த மாதிரி ஒரு தற்கூரி எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. நீ எதுக்கு போனாங்க? அது மட்டும் இல்லாமல் இவர் அந்த மேடையில் பேசும்போதே சொல்றாரு, 6 வருடமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் சேலத்துல கால் மீது கால் வைத்த சிலையை திறப்பதற்குன்னு. 5 வருஷம் வாயில் என்ன வச்சிருந்த நீ? 2020 அனுமதி கொடுத்தாங்க அந்த கால் மேல் கால் வைக்கக்கூடிய சிலையை திறப்பதற்கு கட்டுவதற்கு. யார் அனுமதி கொடுத்தாங்கன்னா ஏடிஎம்கே அரசு அனுமதி கொடுத்தாங்க. 2021 யார் ஆட்சிக்கு வந்தா? திமுக ஆட்சிக்கு வந்தது. 2026 வரைக்கும் யார் இருந்தா? மே மாசம் வரைக்கும் திமுக தான் இருந்தது. அப்போ ஏன் நீ அவங்கள கேட்கல கேள்வி? அப்ப அதே கூட்டணியில இப்ப நீ பேசல, இவர் பேசும்போது 8 அமைச்சர்கள் இருக்கிறார்கள் தலித் அமைச்சர்கள், ஆனால் வன்னியரசை தவிர மீதி 7 பேர் தண்டம்னு சொல்ற. அந்த 5 வருஷத்துல வன்னியரசு கூட்டணியில் இருந்தார்ல, அப்ப தண்டமா இருந்தார் அவர். அப்ப நாங்க சொல்லட்டுமா? அப்ப 7 வருஷம் அந்த அம்பேத்கர் சிலையை திறக்க விடாம தடுத்ததுக்கு துணையாக இருந்தாரா வன்னியரசு? ஏன் வன்னியரசு கலைஞர்கிட்ட சொல்லி மு க ஸ்டாலின் சொல்லி திறந்துருக்கலாம்ல, சேலத்துல திறங்க, இல்லைன்னா உங்க கூட்டணி இப்ப வெளியே வந்தால கூட்டணி விட்டு வெளியே அப்ப பேசியிருக்கலாம்ல. நீங்கள் அந்த சிலையை திறக்க அனுமதிக்கவில்லை என்றால் உங்கள் கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம், அப்படி பதவியை பார்த்து பள்ளி இழிப்பவன் அல்லன்னு சொல்ல திருமாவளவன் செஞ்சிருக்கலாமே, அவர் கூட இருக்கிற ஆளூர் சாரணவா செஞ்சிருக்கலாமே, நீ இப்ப பெருமையா பேசி கொண்டிருக்கிற வன்னியரசு செஞ்சிருக்கலாமே, ஏன் செய்யல? ஏன் நீ ஒரு போராட்டம் நடத்தினியா? அந்த சிலையை திறக்க சொல்லி இப்ப பேசுறிய? 5 வருஷம் 9 வாட்டியை மூடி நின்றுட்டு இப்ப பேசுறிய? ஏன் அப்ப பேசல? 5 வருஷம் திமுக ஆட்சி தானே இருந்துச்சு. இவங்க இப்ப தாவேக ஆட்சிக்கு வந்து இப்பதான் 2 மாசம் தான் ஆகுது. 2 மாசத்துக்குள்ளேயே நீ உங்க தலைமையிலேயே தொடங்க அப்படி விஜய கேள்வி கேட்க தெரிந்த உங்களுக்கு 5 வருஷத்துல ஒரு முறை கூட நீங்க ஸ்டாலின் தலைமையில திறக்கணும்னு உங்களுக்கு சொல்ல தெரியல. அப்ப ஸ்டாலின் போடுற எலும்பு துண்டுக்கு நீயும் அதை கவிட்டு போற ஒரு பிராணியா தான் நீ இருக்கிற. 5 வருஷம் வாயை திறக்காத ரஞ்சித் இப்பயான் திறக்கிற. உண்மையிலேயே உனக்கு தலித் மேல பாசம் இருந்தால், உண்மையிலேயே உனக்கு அம்பேத்கர் மேல பாசம் இருந்தால் நீ என்ன பண்ணிருக்கணும்? மகாராஷ்டிராவில் உலகத்திலேயே அம்பேத்கர் சிலை கால் மேல் கால் போட்ட மிகப்பெரிய சிலையை கொண்டு வந்தது யாரு? நரேந்திர மோடி, பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம். நீ என்ன பண்ணி நன்றி தெரிவிச்சியா? நன்றி தெரிவிச்சு ஒரு கூட்டம் போட்டியா? இல்ல பிரதமர் அவர்களுக்கு நன்றி ஒரு அறிக்கை கொடுத்தியாடா? நீ உண்மையிலேயே அம்பேத்கர் மீது உனக்கு அக்கறை தான் என்ன பண்ணிருக்கணும்? இங்க இருக்கிற சிலையை பத்தி பேசுற நீ ஏற்கனவே திறந்திருக்கிறாங்க. அவர் பிறந்த ஊர்ல அவ்வளவு பெரிய சிலை, அதுக்கு என்னன்னா நீ போய் பார்த்துருக்கியா? போய் பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்து போட்டு பிரதமர் அவர்களே நன்றி, மத்திய அரசுக்கு நன்றி அப்படி சொன்னியா? அப்போ உனக்கு என்ன அர்த்தம்? உனக்கு விஜய் அரசை குற்றம் சொல்லணும், இதுதான் இவருடைய எண்ணமே தவிர மற்றபடி இவருக்கு அம்பேத்கர் மீதோ தலித் இளைஞர்கள் மீதோ எந்த ஒரு பற்றுதலுமே பாரஞ்சித்துக்கு கிடையாது. அவருக்கு திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய, திமுகவிற்கு பட்டு கம்பளம் விரித்து வரவேற்கக்கூடிய நபர். 5 வருஷம் வாய் திறக்காதவன் இப்ப திறக்கல, இப்ப திறக்கிறான். அப்ப அந்த 5 வருஷம் ஸ்டாலினை கேட்கல, விஜயை கேட்க தெரிஞ்சவனுக்கு ஏன் ஸ்டாலினை கேட்கல? அப்ப இதுல இருந்தே தெரியுதுல, பாரஞ்சித் என்பவன் திருமாவளவன போல பேருக்குத்தான் அது வந்து தலித்துக்கு சம்பந்தமான தலித்துக்கு ஆதரவான கட்சி, இவரும் பேருக்கு தான் அந்த படம் எடுக்கிறார். ஆனா உள்ளுக்குள்ள இவர்கள் அனைவருமே திமுகவின் சொம்பாகத்தான் உண்ணு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். நீட்டு சம்பந்தமான அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறேன், அங்க போய் என்ன பேசணும்? நீ அங்க போய் நீட்டு சம்பந்தமா பேசு. நான் பாரஞ்சியத்தை பார்த்து கேட்கிறேன், 2014க்கு முன்னாடி எத்தனை மருத்துவக் கல்லூரி தெரியுமா? 2014க்கு பிறகு எத்தனை மருத்துவக் கல்லூரி தெரியுமா? 2014க்கு முன்னாடி 387 மருத்துவக் கல்லூரி. ரஞ்சித் அவர்களே, 2014க்கு முன்னாடி 387, இப்ப எவ்வளவு தெரியுமா? 781, கிட்டத்தட்ட 2 மடங்கு. அவன் 50 வருஷத்துல 350 காலேஜ் தான். நம்ம 14 வருஷத்துல நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கிறோம்? 781 காலேஜ் இங்க இருக்கு. அவன் 50 வருஷம் 51,000 மெடிக்கல் சீட்டு தான். யாரு? காங்கிரஸ் ஆட்சியில. நாம இந்த 12 வருஷத்துல 1,12,000 சீட்டு நம்ம கொடுத்துருக்கிறோம். அப்ப எத்தனை மடங்கு? கிட்டத்தட்ட 3 மடங்கு உயர்த்தி கொடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி 2014க்கு முன்னாடி வெறும் 7 எய்ம்ஸ் ஆஸ்பத்திரி இருந்துச்சு, இன்னைக்கு 22. எத்தனை மடங்கு? இதையும் 3 மடங்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த ஆட்சி உயர்த்தி கொடுத்திருக்கு. ரஞ்சித் அவர்களை இதை புரிந்து கொண்டு பேச வேணும். காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 50 வருட காங்கிரஸ் ஆட்சி காலத்துல எம்பிபிஎஸ் சீட்ல பெருசா இல்ல, காலேஜ்ல பெருசா இல்ல. ஆனால் மருத்துவ கட்டமைப்பை இந்த 12 வருஷத்துல பெரிதாக 3 மடங்காக உயர்த்தியது பாரதிய ஜனதா அரசு. அந்த ஒரு பொது அறிவு கூட இந்த தற்கூரிக்கு இல்லைன்னு சொல்லும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. இது பொம்மை ஆட்சி கிடையாது, காங்கிரஸை போல பொம்மை ஆட்சி கிடையாது. ஒரு ஆண்மகன் ஆண்டு கொண்டு, நரேந்திர மோடி என்ற ஒரு ஆண்மகன் ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சி இது. இங்க என்ன பிரச்சனைனா, இந்தியா வளர்வது பிடிக்காத அந்நிய சக்திகளுடைய கைக்கூலிகளாக இந்த போராட்டத்தில் ஊடி இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலை இது.
சைனா இந்தியா வளர்ந்து புரியலன்னா ஹைட்ரஜன் ட்ரெயினை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 10 பெட்டியோட. உங்களுக்கு ஜப்பானில் இருக்கு, ஆனால் 4 பெட்டி தான். பிரான்ஸில் இருக்கு 4 பெட்டி தான். 10 பெட்டியோட ஒரு ஹைட்ரஜன் ட்ரெயினை கண்டுபிடிச்ச மொதல் கண்ட்ரி நம்மளோட கண்ட்ரி. இது எவனுமே பேசல. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கிறோம். அந்த ட்ரெயின் மேலே கல்லு விட்டு அடிக்கிறீங்களா? நீங்களாம் எப்போ மாணவனாக இருப்பீங்க? நீ ஒரு மாணவன், இந்தியாவுடைய ஒரு புதிய கண்டுபிடிப்பு, உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. அந்த கண்டுபிடிப்பை நீ என்ன பண்ணிடணும்? கட்டி பிடிச்சி பாராட்டி இருக்க வேணாமா? இந்நேரம் என் இந்தியா எவ்வளோ பெரிய விஷயத்தை சாதிச்சிருக்கு பாருங்கடான்னு சொல்ல வேணாமா? அதை விட்டுட்டு வந்தே பாரத் மேலே ரயில் கல் அடிக்கிறது, ஹைட்ரஜன் ரயில் மேலே கல் அடிக்கிறது, இதெல்லாம் மாணவர்கள் செய்யக்கூடிய வேலையா? இது தீவிரவாதிகள் செய்யக்கூடிய வேலை, பயங்கரவாதிகள் செய்யக்கூடிய வேலை. அப்படி செய்பவன் கண்டிப்பாக மாணவனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இன்னொரு சாதனையும் அப்படியே பண்ணியிருக்குங்க. தனியார் துறையில் மேக் இன் இந்தியா மூலமாக ராக்கெட்டை ஏவி இருக்கிறாங்க. சைனா நேற்று தான் பண்ணியிருக்கிறான். அதில் 3 சேட்டலைட் வச்சு அமைச்சிருக்கிறான் தனியாருடைய பங்களிப்போட. நாம போன வாரமே பண்ணிட்டோம். எவ்வளோ பெரிய சாதனை பண்ணியிருக்கிறோம். இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க தான் மக்கள்கிட்ட போய் சொல்லணும், மாணவர்கள் தான் சொல்லணும். இந்தியா எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறது விண்வெளி துறையில, இந்தியா எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறது ரயில்வே துறையில, இதெல்லாம் யார் கொண்டு போகணும்? மாணவர்கள் கொண்டு போகணும். வெளிநாடுகளுக்கு என் நாட்டை பாடுறா, பாம்பாட்டி நாடுன்னு சொன்னான்டா என் நாடு, இன்னைக்கு என் நாடு தான்டா பாம் தயாரிக்கக்கூடிய நாடு அப்படின்னு நீ உயர்த்தி பேச வேணாமா இந்தியாவை? அதை விட்டுட்டு இந்தியாவை நாங்கள் நசுக்குவோம், இந்தியாவை நாங்கள் உடைப்போம், பிரதமரை மாற்றுவோம், பாராளுமன்றத்தை எரிப்போம், இதுவா பேசுவது? இந்தியாவில் தாங்க ஜென்சி பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்தியா தான். அப்போ இது ஆக்கப்பூர்வமான சக்தியை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்த வேண்டுமே தவிர இது போன்ற பிரிவினைவாத, அடிப்படைவாத, தேச விரோத சக்திகளோடு சேர்ந்து மாணவர்கள் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிக்காதீங்க. ஏன்னா இப்போ யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க. யாரெல்லாம் அகிம்சை முறையில் பண்ணா, யாரெல்லாம் வன்முறையில் ஈடுபட்டானோ அவங்களுடைய பாஸ்போர்ட் மொத்தத்தையுமே முடக்க சொல்லிட்டாங்க. அப்படி பாஸ்போர்ட்டை முடக்கிட்டாக்கா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை என்ன ஆகும் நீ நினைச்சு பார்த்துக்கோ. நீ அவங்க கூட பிரிவினைவாதி கூட சேர்ந்துன்னு, தீவிரவாதி கூட சேர்ந்துன்னு நீயும் இந்த மாதிரி பிரச்சனையில் ஈடுபடுவேன்னு சொன்னால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். நரேந்திர மோடி உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது, இந்தியாவுடைய மத்திய அரசை உங்களால் ஒன்றும் பிடுங்க முடியாது. நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்தியாவுடைய தலைமை இன்னைக்கு. அதை எவனாலும் எப்போதும் எந்த அந்நிய சக்தியாலும் ஒரு மயிரம் பிடுங்க முடியாது. நீட்டு சம்பந்தமான அந்த கூட்டத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே போய் என்ன பேசணும்? நீ அங்கே போய் நீட்டு சம்பந்தமாக பேசு. நான் பாரஞ்சத்தை பார்த்து கேட்குறேன், 2014க்கு முன்னாடி எத்தனை மருத்துவக் கல்லூரி தெரியுமா? 2014க்கு பிறகு எத்தனை மருத்துவக் கல்லூரி தெரியுமா? 2014க்கு முன்னாடி 387 மருத்துவக் கல்லூரி. ரஞ்சித் அவர்களே, 2014க்கு முன்னாடி 387, இப்போ எவ்வளோ தெரியுமா? 781, கிட்டத்தட்ட 2 மடங்கு.